வாய்ப்பு வேண்டும், வாய்ப்பு வேண்டும், வாய்ப்பு வேண்டும், வாய்ப்பு வேண்டும், வாய்ப்பு வேண்டும், வாய்ப்பு வேண்டும். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், சமூக போராட்டம் இது போராட்டம். வாய்ப்பளிக்க வேண்டும், பெண்களுக்கு வாய்ப்பு வேண்டும். வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூக நீதி சமூகங்களுக்கு நீதிபதிகள் நியமனத்தில் வாய்ப்பு வேண்டும், வாய்ப்பு வேண்டும். விடமாட்டோம், விடமாட்டோம். போராட்டம் இது போராட்டம், எம்எச்ஏவி போராட்டம், சமூக நீதி போராட்டம். வெல்லட்டும், 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 வெல்லட்டும். அவர்களையே மீண்டும் 4 பேரை சேர்த்து நீதிபதியாக நியமிப்பதற்கான திட்டத்தை போராட்டத்தில் மதுரையில் இதற்கான போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களையும் சட்ட அமைச்சரையும் தமிழ்நாடு குறித்து முறையிட்டோம். ஆனால் எங்களுடைய கோபம், எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் நியமன குழு இது போன்ற பிரதிநிதிகளை அழைத்து பேசுவதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள், அனுமதிக்க மறுக்கிறார்கள். எங்கள் கருத்தை கேட்பதற்கு கூட அவர்கள் தயாராக. இந்த சூழலில் தான் அனைத்து தரப்பிற்கும் உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சமுதாயத்திற்கு கூடாது, இந்த சமுதாயத்திற்கு தான் தர வேண்டும் என்பதல்ல எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35 சமூகங்கள் பேர் இருக்கிறார்கள். இதில் பல்வேறு சமுதாயங்கள் ஒரு முறை கூட இதுவரை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய சமுதாயம் அருந்ததியர் சமுதாயம். இந்த அருந்ததியர் சமுதாயம் உயர்நீதிமன்றம் துவங்கியதிலிருந்து இன்று வரை ஒரு நீதிபதி அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து என்ன நடக்கிறது? இங்கே உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் வண்ணார் சமுதாயத்திலிருந்து இல்லை, அதே போன்று புலவர் சமுதாயத்திலிருந்து இல்லை, மீனவர் சமுதாயத்தில் குறைவாக இருக்கிறது. பலர் சமுதாயத்தை என்னால் சொல்ல முடியும். யாதவர் சமுதாயத்தில் இல்லை, விஸ்வகர்மா சமுதாயத்தில் இல்லை. மிகப்பெரிய சமுதாயங்களாக இருக்கக்கூடிய தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், முதலியார் சமுதாயம் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த எந்த சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. என்ன நடக்கிறது? இதை யார் கேட்பது? இது எப்பொழுது இவர்கள் நிறுத்தப் போகிறார்கள்? 2009ஆம் ஆண்டு வாழ்க்கையில் உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய போராட்ட களமாக மாறிய இடம் இந்த இடம். இங்கே மத்திய அரசினுடைய அந்த பாதுகாப்பு கொண்டு வைத்து அடக்குமுறை மூலமாக வழக்கறிஞர்கள் ஒன்றாக திரள்வது, போராட்டம் நடத்துவது, எல்லோரும் ஒன்றாக நின்று போராட்டக்கூடிய ஒரு சூழல் என்பதே இல்லாத நிலை உருவாவதன் காரணமாகத்தான் நீதிபதிகளுக்கு இப்பொழுது மீதான பயம் நாங்கள் அவர்களை மிரட்டுவதற்காக சொல்லவில்லை. உரிய நியாயத்தை, உரிய எங்களுடைய உரிமையை, சமூக நீதியை இப்பொழுது கேட்கிறோம். தமிழ்நாட்டில் இதுவரையில் அனுமதிக்கப்படாத, வாய்ப்புகள் வழங்கப்படாத சமூகங்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதுதான் திறமையானவர்களை, நேர்மையானவர்களை, அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களை நாங்கள் சொல்கிறோம். எனவே இவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே முன்னேறிய சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களாகவே சொல்கிறார்கள். எங்களுடைய கேள்வி, நீதிபதியாவதற்கு என்ன தகுதி, என்ன அளவுகோல் வைத்திருக்கிறது, என்ன தேர்வு முறை வைத்திருக்கிறது, எத்தனை வழக்குகள் நடத்த வேண்டுமா, எத்தனை வழக்குகளை வெற்றி பெற வேண்டும், எந்தெந்த சட்டங்களில் அவர்களுக்கு புலமை வேண்டும், ஏதாவது ஒரு
வழிமுறைகளை நெறிமுறையை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் இதுவரையில் பின்பற்றப்படுகிறதா என்ற கேள்வியை தான் நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் தேர்வு நடத்துங்கள். IAS, IPS போன்ற தேர்வை நீதிபதிகள் நியமனத்துக்கான தேர்வை நடத்தி உரிய இடஒதுக்கீட்டை அதில் கொடுங்கள். நாங்கள் போட்டியிட்டு அதை வெற்றி பெற்று நாங்கள் அதை வந்து கொடுப்போம். ஆனால் இங்கே செலக்ஷன் இங்கே இருப்பது என்பது தேர்வு முறை அல்ல. விரும்புகிறவர்களை அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். எனவேதான் இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எங்களுடைய வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு வழக்கறிஞர் சட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே நாம் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த சமூகத்தின் மீதும் விருப்பில்லை, எந்த சமூகத்திற்காகவும் நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் உரிய சமூக நீதியை நீதிபதிகள் நியமனத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதற்காக ஒரு நல்ல போராட்டம் தொடங்கி இருக்கிறது. அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்து எங்களுடைய போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதி அடிப்படையிலே நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரி இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஏராளமான வழக்கறிஞர்கள் இங்கே பங்கேற்று வருகின்றார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூடியது. அந்த பொதுக்குழுவிலே ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திலே நியாயமான முறையிலே நியமனம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல நியாயமான முறையிலே நீதிபதிகள் நியமிக்கப்படும் போது அனைத்து சமுதாய வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதி ஆவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அதே போல அந்த தீர்மானத்தை ஒட்டி இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள், பெண் வழக்கறிஞர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த நீதிபதிகள் நியமனத்திலே அனைத்து சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் பெண் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இது முதற்கட்ட ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டமானது நீதிபதிகள் நியமனத்திலே உடனடியாக அனைத்து தரப்புக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அனைத்து தரப்பு சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளால் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி முதற்கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்களை திரட்டி எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்றது. இதுவரை எந்த விதமான சாதகமான பதிலும் வராமல் சாதகமான பதிலை இந்த முறை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா போராட்டம் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான சாதகமான பதிலை விரைவில் எதிர்பார்க்கின்றோம். பெண் வழக்கறிஞர்களும் தீர்மானம் போட்டிருக்காங்க.